Hello students, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 12th physics current electricity chapterலேருந்து ஒரு டாபிக் measurement of resistance. ஒரு சர்க்கியூட்டை யூஸ் பண்ணி நான் எப்படி ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ ஆர் வேல்யூவை கால்குலேட் பண்ணலாம். எனக்கு ஒரு சர்க்கியூட் இருக்குன்னு வச்சுங்களேன், ஒரு பேட்டரி, ஒரு கீ, ஒரு அம்மீட்டர் இருக்குது. அம்மீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட்டு. அம்மீட்டர், ஒரு ரெசிஸ்டர் ஆர்னு ஒரு ரெசிஸ்டரு, இந்த கனெக்ஷன் இங்கே வந்துடும். இந்த ரெசிஸ்டன்ஸுக்கு பேரலாக நான் ஒரு வோல்ட்மீட்டரை கனெக்ட் பண்ணலாம். ஓகே, இது பேட்ரி, இது பேர் வந்து கீ. ஏ அப்படின்னா என்ன அர்த்தம்? அம்மீட்டர். அம்மீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? டு மெஷர் எலக்ட்ரிக் கரண்ட்டு. எலக்ட்ரிக் கரண்ட்டை மெஷர் பண்ணதுக்கு தான் நம்ம அம்மீட்டரை யூஸ் பண்ணுறோம். ஓகே, வினா என்ன அர்த்தம்? வோல்ட்மீட்டர். டு மெஷர் பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ். வோல்ட்மீட்டர் எதுக்கு? டு மெஷர் பொட்டன்ஷியல் difference in a circuit. ஓகே, அப்படின்னா கேலோனாமீட்டர் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம்? ஜின்னு சொல்லுவோமே கேலோனாமீட்டர். நிறைய பேர் இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஆவாங்க. கேலோனாமீட்டரும் அம்மீட்டரும் ஒரே பர்பஸுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிடையாது. அம்மீட்டரு டு மெஷர் கரண்ட்டு, கேலோனாமீட்டர் டு டிடெக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு. ஒரு சர்க்கியூட்டில் கரண்ட்டு ஃப்ளோ ஆகுதா இல்லையா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு தான் நம்ம ஒரு கேலோனாமீட்டரை யூஸ் பண்ணுவோம். அதே அம்மீட்டரு எவ்வளோ கரண்ட்டு போகுது, 1 ஆம்பியரோ 2 ஆம்பியரோ 3 ஆம்பியரோ, ஸோ இந்த மெஷர்மெண்ட்டை சொல்கிறது தான் அம்மீட்டர். இது கரண்ட்டு இருக்காரா இல்லையா அப்படின்னு நம்ம சொல்கிறது தான் வந்து கேலோனாமீட்டர். ஸோ கேலோனாமீட்டரோட பர்பஸ் எதுக்கு? டு டிடெக்ட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட்டு இன் ஏ சர்க்கியூட். மீனிங் புரியுதுங்களா? இதுதான் அந்த சர்க்கியூட்டு. இப்போது அம்மீட்டரை நான் சீரியஸ் காம்பினேஷனில் கொடுக்குறேன், வோல்ட்மீட்டரை பேரலல் காம்பினேஷனில் கொடுக்குறேன் ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்டில். ஏன் அம்மீட்டரை நான் ஏன் இங்கே கொடுக்குறாது, வோல்ட்மீட்டர் நான் இங்கே ஏன் கொடுக்கூடாது? ஏதாவது காரணம் இருக்குமா? கண்டிப்பாக இருக்குது. அம்மீட்டர் ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ், ஒரு மெஷர்மெண்ட், ஒரு லோ ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. இதே வோல்ட்மீட்டர் பார்த்தீங்கன்னா ஹை ரெசிஸ்டன்ஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்டை. நான் ஒரு அம்மீட்டரை சீரீஸ் கனெக்ஷனில் கொடுக்குறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுவும் லோ ரெசிஸ்டன்ஸ். இதால் இந்த சர்க்கியூட்டில் இருக்க ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் வந்து எக்ஸிஸ்டாக இருக்குது ஆர்னு. இதால் இந்த ரெசிஸ்டன்ஸோ இல்லைனா இந்த சர்க்கியூட்டில் இருக்கிற டோட்டல் ரெசிஸ்டன்ஸோ மாறாது. அதே நான் வோல்ட்மீட்டரை இப்படி நான் பேரலில் ஏன் வோல்ட்மீட்டர் கொடுக்குறேன்னா, பேரலில் நான் கனெக்ஷன் கொடுக்கும்போது வோல்ட்மீட்டர் வந்து ஒரு ஹை ரெசிஸ்டன்ஸு, இதோட வேல்யூ பாதியாக குறைஞ்சிரும் பேரலில் கனெக்ஷன் கொடுக்கும்போது, ரைட்டா? அப்படி கொடுக்கும்போது இந்த வோல்ட்மீட்டரால், இந்த ஹை ரெசிஸ்டன்ஸ் வோல்ட்மீட்டரால் இந்த சர்க்கியூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸோ இந்த என்டையர் சர்க்கியூட்டுக்கு எந்த ஒரு பாதிப்புமே வராது, எந்த ப்ராப்ளமும் வராது. கரெக்டாக? இப்போது நான் இதை மாற்றி கொடுத்தேன்னு வச்சுங்களேன், வோல்ட்மீட்டர் சீரீஸ்லேயும் அம்மீட்டர் பேரலையும் கொடுத்தா இது ஒன்றும் ப்ராப்ளம் வரப்படுறது. அம்மீட்டர் வோல்ட்மீட்டர் என்ன பண்ணோம்? ஆல்ரெடி ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது, வோல்ட்மீட்டர் ஒரு ரெசிஸ்டன்ஸ், ஹை ரெசிஸ்டன்ஸு, ரெண்டுத்தையும் சீரீஸில் கனெக்ட் பண்ணும்போது ரெண்டுத்தோட ரெசிஸ்டன்ஸ் ஆட் ஆகிடும். ஆட் ஆகிடுச்சுன்னா இந்த டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் எ சர்க்கியூட் வந்து இன்க்ரீஸ் ஆகிடும். அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோம்? வோல்ட்மீட்டரை பேரலில் கொடுக்குறோம், அம்மீட்டரை சீரீஸ் காம்பினேஷனில் கொடுத்து மெஷர் பண்ணுறோம். இப்போ கனெக்ஷன்லாம் கொடுத்தாச்சு. இப்போ என்ன பண்ண போகிறேன்? பேட்டரியை சுவிட்ச் ஆன் பண்ணுறேன், கீயை க்ளோஸ் பண்ணுறேன். க்ளோஸ் பண்ணால் இதில் இருந்துன்னா சொல்லுங்கள், கரண்ட்டு ப்ரொடியூஸ் ஆகுமா? கரண்ட் இதில் ட்ரான் ஆகி ஃப்ளோ ஆகுமா? அப்படின்னா இந்த பொட்டன்ஷியல் டிஃப்ரென்ஸ் V இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு எலக்ட்ரிக் கரண்ட்டு. இது வந்து அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா நமக்கே தெரியும். ஸோ அக்கார்டிங் டு ஓம்ஸ் லா potential difference directly proportional to electric current. So இந்த potential difference which is equal to ஒரு constant போட போகிறோம், அந்த constant தான் resistance R into I. So in order to calculate resistance R என்ன எழுத போகிறேன்? V by Iன்னு எழுத போகிறேன். ஸோ இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி தான் நான் ரெசிஸ்டன்ஸை ஒரு சர்க்கியூட்டில்
ரெசிஸ்டன்ஸை மெஷர் பண்ண முடியும். R = V/I. இதோட யூனிட் பார்த்தீங்கன்னா ஓம். புரியுதுங்களா? ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஒரு சர்க்கியூட்டில் இருக்க ரெசிஸ்டன்ஸை நம்ம ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். புரியுதுங்களா இது எப்படின்னு?